ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக ஆரம்பித்த அனிமியோட 2வது பார்ட்டை பார்க்க போகிறோம். போன பார்ட்டு முடிகிறப்ப குட்டி பையனான நம்ம ஹீரோ மாஸ்டரை எதிர்த்து பேசுகிறான். அதை கேட்ட மாஸ்டர் கடுப்பாகி, இப்போவே நீ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா, இதுக்கு மேலே நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருந்த ஸ்வாடை எடுத்து வேகமாக வீசுறதோட அந்த சீன் கட் ஆகி பெரியவனாக நம்ம ஹீரோ கண்முழிக்கிறத காட்டுறாங்க. பெரியவனான நம்ம ஹீரோ ஜூசியாங்கு காட்டுக்குள்ளே ஏதோ மூலிகைகளையும் பறிக்க வந்திருப்பான் போல இருக்குது. அப்படியே படுத்து அசந்து போய் தூங்கிட்டான். பழைய ஞாபகங்களோட விசுக்குன்னு கண் முழிக்கிறான். கண் முழிச்சவன் நேராயிருச்சு, மாஸ்டர் திட்டுவாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பறித்த மூலிகைகளையாக எடுத்துக்கிட்டு கிளம்புறான். அப்படி அவன் கிளம்புற தூரத்தில் இருந்து அந்த மாஸ்டர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவனை எந்நேரமும் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பார் போல இருக்குது. வீட்டுக்கு போனால் மாஸ்டருக்கு வந்தது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுங்காமல் உள்ளே போகிறான். உள்ளே போனால் லீசியாங்க உட்காந்துக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறா. நேரம் கழிச்சா வர காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, மாஸ்டர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு கேட்க இவனும் அவளுக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு பேசி மாட்டிக்கிட்டா மாஸ்டர் மறுபடியும் ஸ்வாட் எடுத்து வீசிட்டு வர என்னமோன்னு ஒரு பயம்தான். அதனால தான் அவளுக்கு ஐஸ் வைக்கிறான். அவளோ உண்மையை சொல்லு, நீ காட்டுக்குள்ளே மூலிகை தான் பறிக்க போனையா இல்லை வேறு ஏதாவது பயிற்சி எடுக்க போனையான்னு சொல்லி கேட்க இவனோ இதுக்கு மேலே விட்டா வேலையாகாதுன்னு சொல்லிட்டு, நீயும் தான் மாஸ்டர்கிட்ட இவ்வளோ நாளாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற, உன்னால் வேறு ஏதாவது கற்றுக்க முடிஞ்சுதா, மாஸ்டரு உனக்கு வேறு எதுவும் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் அவளை ஏற்றி விடுற மாதிரி பேசுகிறான். 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கிட்டே கதவை திறக்கிறாங்க. திறந்தா வெளியில் மாஸ்டர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் இவ்வளோ நேரம் பேசுனதை அவர் கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பார் போல இருக்குது. 2 பேர்த்தையும் உட்கார வச்சு, ஏன்டா என்னை பற்றியே குறை சொல்லி பேசுகிறீங்களான்னு 2 பேருக்கு நல்லா டோஸ் கொடுக்குறாரு. லீஜியாங் சூஜியாங் சொன்னதை இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தவ மாஸ்டர்கிட்ட அவன் சொன்னதை வச்சு கேட்குறா. இப்போ என்ன இது நாள் வரைக்கும் அவள் என்ன கற்றுக்கிட்டான்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, வெளியில் வா 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், அதில் இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததை வச்சு நீ ஜெயிச்சிட்டின்னா அப்புறமா இதுக்கு மேலே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போய் லீஜியாங்கும் மாஸ்டரும் சண்டை பண்ணிக்கிறாங்க. லீஜியாங் எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் மாஸ்டர் சும்மா துவச்சி தொங்க விடுறாரு அவளை. இவன் ஸ்வாடை வச்சு மாஸ்டர் அட்டாக் பண்ண போக ஸ்வாடவே 2ஆக உடைச்சிடுறாரு அவர். ஃபைனலாக மாஸ்டர் ஒரு மூவை யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்ண போக அதை பார்த்ததுமே ஜூசியாங்க்கு அவர் என்ன மூவை யூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஏன்னா இவன் சின்ன வயசுலேருந்தே மாஸ்டர் சொல்லி கொடுக்குறத ஒளிஞ்சிருந்து கவனித்து கற்றுக்கிட்டு தான் இருந்திருக்கிறான். அதை வச்சு தான் அவள் பிளாக்மெயில் பண்ணியிருப்பா போல இருக்குது. அப்போ அவர் அந்த மூவை யூஸ் பண்ணி பாறையவே சுக்குநூறாக உடைச்சிருப்பார். இப்போவும் அதே மூவை மாஸ்டர் யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவளை எப்படியாவது எச்சரிக்கை பண்ணணும்னு அவளை கூப்பிட்டுக்கிட்டே போகிறான். அதுக்குள்ளங்காட்டி மேலே போன மாஸ்டர் வேகமாக வந்து அவன் நெத்தியில் ஒரு விரலை மட்டும் வைக்க அவள் அப்படியே மயங்கி சரிகிறா. அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, மாஸ்டர் அவளை கொண்டுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்திக்கிட்டு போகிறான். கத்திக்கிட்டு போனவன் அவன் மூச்சு இல்லாமல் கிடக்கிறத பார்த்துட்டு மாஸ்டர்கிட்ட இவன் சண்டைக்கு போகிறான். அவர் அவனோட அட்டாக் தடுத்துக்கிட்டே, நீயும் திருட்டுத்தனமாக பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிற, ஆனால் ஒன்றும் உருப்புற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா இவருக்கும் அவனோட திருட்டுத்தனம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. இவன் அவளோட ஓரளவுக்கு மாஸ்டரோட அட்டாக்கை தடுத்து நல்லாவே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்படி 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே லீசியாங்கு நினைவு வர 2 பேரும் ஃபைட் பண்ணுறதை நிறுத்திடுறாங்க. அவளுக்கு நினைவு திரும்பவும் தான் மாஸ்டர் அவளை எதுவும் பண்ணலை போல இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானத்துக்கு வரான் இவன். 2 பேரும் மாஸ்டர்கிட்ட மறுபடியும் திட்டு வாங்கி கட்டிக்கிறாங்க. அந்த பக்கம் லீசியாங்க இவன் பேச்சை கேட்டு மாஸ்டர்கிட்ட நல்லா அடி வாங்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறா. இப்படி திருட்டுத்தனமாக நீ எவ்வளோ கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி மாஸ்டர் கேட்க அவனும் ஏதோ லெவல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதை கேட்டுட்டு அவரோ, உலகம் ரொம்ப பெருசு, நீ கற்றுக்கிட்டதை வச்சு வெளியில் போய் உன்னால் குப்பை கொட்ட முடியாது, உங்களை இப்படியே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை கொடுத்து, இந்த பாக்ஸை கொண்டு போய் காங்பிங் பள்ளத்தாக்கில் இருக்கிற மாஸ்டர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அங்கேருந்து அவங்கள அனுப்புகிறாரு. என்னதான் விழுந்து விழுந்து சொல்லி கொடுத்தாலும் அனுபவம் தான் சிறந்த ஆசான் அப்படிங்கிறது மாஸ்டருக்கு தெரியாதா என்ன, அதனால தான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பி வைக்கிறாரு மாஸ்டர். போகிற வழியில் ஆர்வத்தில் அந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத 2 பேரும் திறந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீனில் 2 பேரும் ஒரு சிட்டிக்குள்ளே வர அந்த சமயம் திடீர்னு ஒரு மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு விருட்டுன்னு குதிரையில் இவங்களை கடந்து போகிறா. பின்னாடியே கருப்பு முகமூடி போட்ட நிறைய ஆட்கள் அவளை துரத்திக்கிட்டு போகிறாங்க. அந்த முகமூடி போட்ட ஆட்களை பார்த்ததும் தன்னோட தாத்தாவையும் லீசியாங்கோட அப்பாவையும் கொல்ல வந்தவங்க இந்த மாதிரியான முகமூடியைத்தானே போட்டிருந்தாங்கன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. லீசியாங்க கிட்ட அதை சொல்ல 2 பேரும் அந்த முகமூடி போட்டவங்களை பின்தொடர்ந்து போகிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே அந்த முகமூடி போட்டவங்கெல்லாம் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவளும் விட்டு கொடுக்காம அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சரி சமமாக போராடிக்கிட்டு தான் இருக்கிறா. ஒரு கட்டத்தில் அந்த முகமூடி போட்டவங்களோட ஹெட்டு பின்னாடி இருந்து அவளை தாக்கிட்டு அவகிட்ட இருந்து எதையோ எடுத்துக்கிறான். அவளோ கீழே மயங்கி கிடக்கிறா. கீழே மயங்கி கிடந்த அவளை பார்த்துட்டு ஒருத்தன் இவளை என்ன செய்கிறதுன்னு கேட்க, அவளை நீயே வச்சுக்கோ, நீ என்னமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறான். அவன் வாய் இழுச்சிக்கிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போக அந்த இடத்துக்கு திடீர்னு வந்த நம்ம ஆளுங்க 2 பேரும் முகமூடி போட்டவங்கள போட்டு தள்ளிடுறாங்க. கடைசியாக மிஞ்சி இருக்கிறது அந்த ஹெட்டு ஒண்டி தான். ஜூசியாங் போய் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பார்க்க லீஜியாங் அந்த ஹெட்டு கூட மோதுறா.
அவங்க கூட மோதுறதுக்காக லீ ஜியாங் தன்னோட ஸ்வாட் எடுக்கிறதுக்காக அதில் கை வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவன் தப்பாக கணக்கு போடுறான். நீளமாக இருக்கிற ஸ்வாடை எடுக்கிறதுக்குள்ளே வேகமாக போய் அவள் கழுத்து அறுத்துடலான்னு அவன் கணக்கு போட, ஆனால் அவன் அப்படி பக்கத்தில் ஸ்பீடாக வர்றதுக்குள்ளேயே இவள் ஸ்வாடை உருவி அவனை சொருகிடுறா. எதனாலேனா மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணுறப்ப இவளோட ஸ்வாடை மாஸ்டர் 2 உடைச்சிருப்பாரு. அதனால தான் சின்னதாக இருக்கிற ஸ்வாடை சீக்கிரமாக உருவி சொருகியிருக்கிறா. அவனோ போட்ட கணக்கு தப்பாக போக பரலோகம் போய் சேர்ந்துடுறான். எல்லாத்து கதையும் முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து எடுத்த பொருளை இவங்க 2 பேரும் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. லீ ஜியாங் இது என்னன்னு கேட்க, அப்போ ஜூ ஜியாங் இது என்னன்னு உனக்கு தெரியாதா, இதுதான் 1000 வருஷம் பழமையான ஃபயர் ரைஸ் அப்படின்னு சொல்கிறான். பார்க்குறதுக்கு பிளாக் கலரில் ஏதோ காளான் மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே மயங்கி கிடந்த அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு திரும்புது. நினைவு வந்தவா இவங்க 2 பேரும் முகமூடி போட்ட குரூப்பை சேர்ந்தவங்க தான் நினச்சி அவங்கள பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரா. பேசிகிட்டு இருந்த ஜூ ஜியாங் சுதாரித்து யாரோ வில்லனுங்க தான் அட்டாக் பண்ண வராங்கன்னு நினச்சிக்கிட்டு ஓங்கி ஒரு கிக் கூட இவ மறுபடியும் பறந்துக்கிட்டு போய் விழுந்து மயங்கிடுறா. கீழே விழுந்து மயங்கி கிடக்கிறவகிட்ட போய் பார்த்த லீ ஜியாங், போச்சு நீ அவளை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி ஜூ ஜியாங்க அதை கேட்டு பயந்து போய், நான் ஒன்றும் அவளை கொல்லல, அவள் தான் என்னை கொல்ல வந்தா, நான் யாரோ வில்லனுக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அவகிட்ட போய் அவளை செக் பண்ணி பார்க்குறான். அவளுக்கு நல்லா மூச்சு வரவும் தான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. மாஸ்டர் வலுக்கட்டாயமாக இவனை மருத்துவம் படிக்க சொன்னது இப்போ தான் இவனுக்கு கை கொடுக்குது. அதுக்கப்புறமா இவங்க வச்சுருந்த அந்த ஃபயர் ரைஸ் அப்படிங்கிற காளான ஜூ ஜியாங் வந்து லீ ஜியாங் கிட்ட கொடுத்து ஒரு சூப் மாதிரி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க அடிச்சு கொண்ட அந்த முகமூடி போட்ட ஆட்களையெல்லாம் குழி தோண்டி ஒரே குழிக்குள்ளே புதைச்சி அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு வரான். இவன் வரத்துக்குள்ளேயே அந்த ஃபயர் ரைஸ் காளானை வச்சு லீ ஜியாங் சூப்பர் ரெடி பண்ணிடுறா. அதை கொண்டுட்டு போய் மயங்கினவகிட்ட கொடுக்க அதை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அவள் கண் முழிக்கிறா. கண் விழிச்சதும் முதல் வேலையாக அந்த ஃபயர் ரைஸ் காளானை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறா. இவங்களும் அது எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியாமல் சூப்பு வச்சு இவளுக்கு கொடுத்துட்டாங்க. 2 பேரும் திருன்னு முழிக்கிறத பார்த்தாவ திரும்பவும் அந்த ஃபயர் ரைஸ் காளான் எனக்கு ரொம்பவும் முக்கியமானது, அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜூ ஜியாங் அந்த காளானோட உயிர் எவ்வளோ முக்கியமானது தெரியுமா அப்படின்னு சொல்லி இவகிட்ட கேட்குறான் சம்மந்தமே இல்லாமல் அவன் பதில் சொல்கிறத கேட்ட அவள் மறுபடியும் மிரட்டி கேட்குறா, ஒழுங்காக அதை கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்க, இவனும் மறுபடியும் அன்னைக்கு காலையில் 9 மணின்னு ஆரம்பித்து நடந்ததையெல்லாம் விலாவரியாக சொல்கிறான் இவகிட்ட. கடுப்பானவ அவன் கழுத்தையே பிடிச்சி நெரிக்க, அதை பார்த்து கோவப்பட்ட லீ ஜியாங் இவகிட்ட வந்து அந்த காளானை யூஸ் பண்ணி தான் உன்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அவளோ கடுப்பாகி இவங்களை என்ன செய்யறதுனே தெரியாமல் அங்கேருந்து கிளம்புறா. அவள் அப்படி போகிறத ஜூ ஜியாங் வெறிக்க பார்த்துட்டு இருக்கிறான். அதை பார்த்த லீ ஜியாங் எதுக்காக இப்போ அவளை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றுமில்லை, இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவளோட பேரை மட்டும் கேட்க மறந்துட்டு அப்படின்னு சொல்ல இவளுக்கோ வெறியாகுது. ஆனால் அதே சமயம் அந்த கிரிம் ரிப்பர்ஸ் அப்படிங்கிற பிளாக்கும் ஒயிட்டும் மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வர அந்த பல்லக்கை பார்த்த லீ ஜியாங்க்கு பழைய நினைவுகள் வருது. பிளாக் அங்கிருந்த பிணக்குழியை பார்த்துட்டு என்னோட ஆட்களையெல்லாம் கொன்னது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறான். ஒயிட்டை பார்த்த லீ ஜியாங்கோ வெறி கொண்டு அட்டாக் பண்ணுறா. இவள் அட்டாக் பண்ணுற விதத்தை பார்த்தாவ இதுக்கு முன்னாடி என்னை சந்திச்சிருக்கிறியா இல்லை உன்னோட ஆட்கள் யாரையாவது நான் கொன்று இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி வெறியேற்றுறா. இவ வெறியேற்ற இன்னும் ஸ்பீடாக அவள் சண்டை போடுறா. அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே போய் லீ ஜியாங்கோட தோலை தொட்டு இவ யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா அவள். பிளாக்கும் ஒயிட்டும் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் பர்சனல் வெஞ்சன்ஸோட சண்டை போடுற இவங்கள சமாளிக்க முடியாதால மறுபடியும் ஸ்மோக் பாம்பை போட்டு விட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க 2 பேரும். போகிற போக்கில் ஜூ ஜியாங்கோட கையில் விஷத்தை இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி தான் லீ ஜியாங்கோட அப்பா கையிலையும் போட்டு விட்டு போயிருப்பாங்க. அவரும் இறந்து போயிருப்பார். இவனுக்கும் இந்த விஷத்தால் ஏதாவது ஆயிருமா அப்படிங்கிறதோடையும் இவன் யாரும் அப்படிங்கிற மர்மமான கேள்வியோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.